வணக்கம். நான் தஞ்சையிலேருந்து இளந்தரையன். இந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம உரங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா மழையில் உரங்களை போடும்போது உயிர் உரங்களுக்கு கொஞ்சம் வெயிலில் விட குளிரில் உயிர் உரங்கள் நிறையாக உற்பத்தி ஆகும். அந்த பனிமூட்டத்தில் மப்பில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதை போட்டுருக்காங்களே அந்த சாக்கில் இருக்கிறது எல்லாமே அதுதான் இயற்கை உரங்கள் தான். ஒரு அந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை போட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய பின்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா வயல்களையும் ஒரு 19 ஏக்கர் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். சில ரகங்கள் பாதிப்புக்கெல்லாம் உள்ளாத ஈல்டு வருது, சில ரகங்கள் வரமாட்டேங்குது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தூய மல்லி நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய ரகமாக இருக்கிறது. எந்த பாதிப்புலையும் இயற்கையோட சீற்றத்தில் நீர் நிற்கக்கூடிய மசனோபோ குக்கோக்கா சொல்கிற மாதிரி, நானும் எனது தோட்டத்து பூச்சிகளும் சேர்ந்து பூச்சி தாக்க முடியாத ஒரு ரகத்தை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொன்னாரே, அந்த உண்மைதான். எவ்வளவு இயற்கை சீற்றங்கள் பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய நெல், ஒரே நெல்லுன்னு சொன்னால் மிகப்பெரிய நெல்லுன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சது தூயமல்லி தான். தூயமல்லி எந்த பாதிப்பு இருந்தாலும் வந்துடுது. அதனுடைய விட்டு கொடுக்கறதுல நமக்கு இயற்கை விவசாயத்துக்கு கை கொடுக்கக்கூடிய தூயமல்லி, அடுத்து தங்க சம்பா, ஆத்தூர் கிச்சடி, இது போன்ற ரகங்கள் நம்மளை மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து கரை சேர்க்கக்கூடிய ரகங்கள். மற்ற ரகங்கள் நம்ம கையை விட்டு போனாலும் இந்த ரகங்கள் நமக்கு கொஞ்சம் பாதிப்பிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ரகங்களாக இருக்கின்றன. குருவையில் பார்த்திங்கன்னா சொர்ண மசூரி, மைசூர் மல்லி, சித்த சன்னா போட சக்கன்றோம். இயற்கையில் எந்த சீற்றங்கள் வந்தாலும் சாய்வதும் இல்லை, நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுப்பதும் இல்லை. ஆனால் சித்த சன்னா 130 நாள் நெருங்கிடுது குருவையில் போடும்போது. ஆனால் ஈல்டு வந்துடுது, பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதில்ல, மழையில் இருந்தாலும் தாக்கு பிடிக்குது. அதனால் குருவைக்கு சில ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கனால நம்ம சந்தையில், ஏன்னா இயற்கை விவசாயத்தில் சந்தையில் நம்ம தக்க வைத்துக் கொள்வதுக்கு தொடர்ச்சியாக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் முடியும். சந்தையில் கொஞ்சம் தொய்வை கொடுத்துட்டிங்கன்னா உங்களை இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு ரெகுலராக கொடுக்கறதுக்கு பழகிட்டிங்கன்னா அந்த வாடிக்கையாளர் தக்க வைக்கிறதுக்காக நம்ம பண்ணலாம். அதனால் உண்மையிலே இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயத்தை தான் செய்கிறதுக்கு ஆசைப்படணும். அதை விட்டு வேதிப்பொருட்களை, ரசாயன உரங்களை போட்டு ஒரு பொய்யை சொல்லி இயற்கை விவசாயத்தில் நான் வெற்றி பெற்றேன்னு ஒரு பொய்யான தோட்டத்தை உருவாக்கக்கூடிய மேடை விவசாயிகளுக்கு நான் இந்த கண்டனத்தை கடுமையாக வைக்கிறேன். அவங்க வயலில் விவசாயம் செய்பவர்கள் இரண்டாக பிரிக்கலாம்: இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தையும் வயலில் செய்யக்கூடிய இயற்கை வயல்காட்டு போராளிகள், மேடையில் பேசக்கூடிய வாயில் ஃபண்டு திரட்டக்கூடியவர்கள், பணத்தை திரட்டக்கூடியவர்கள் என்று பிரிக்கலாம். அவர்களை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற என்ற ஒரு நோக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டே இதை செய்கிறார்கள். அவர்கள் ஒரு நெல்லினுடைய அரிசியை மிக உச்சக்கட்டத்துக்கும் கொண்டு போகலாம், அதை பாதாளத்துக்கும் தள்ள முடியும்னா மேடை பேச்சாளர்களால் மட்டுமே முடியும். கருப்பு கவுனியுடைய பெரிய மகத்துவத்தை அதிகமாக சொல்லி இன்று கருப்பு கவுனியை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். மற்ற ரகங்கள் அழிவின் விளிம்பில் சென்று கொண்டிருக்கின்றன. இதை விட தாண்டிய கருங்குருவை இருக்கிறது. கருங்குருவை ரகம் எதை சொல்லுகிறது? வாளான் இருக்குது, மணக்கத்தை இருக்கிறது. இதெல்லாம் நம் மண்ணில் காட்டியானம் இருக்கிறது, மாப்பிள்ளை செம்பா இருக்கிறது, பூங்கா இருக்கிறது, குள்ளக்கார் இருக்கிறது, நவரா இருக்கிறது. வெளி மாநிலத்து ரகமானாலும் இரத்தசாலி, நல்ல மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது. இது போன்ற தேங்காய்ப்பூ சம்பா, வாழைப்பூ சம்பா, நம்ம எண்ணற்ற ரகங்கள் இருக்கின்றன. ஆனால் கருப்பு கவுனியை மட்டும் பிடித்து தூக்கி கொண்டு சந்தையில் அதனுடைய மோகத்தை ஏற்படுத்துவது என்பது மற்ற ரகங்களை அழிப்பதற்கான வழிவகைகளை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கருப்பு கவுனியை மட்டும் எல்லோராலும் தூக்க முடியாது. அது ஸ்டிக்கி ரைஸ், நீங்கள் எடுக்கக்கூடியது அதெல்லாம் ஸ்டிக்கி ரைஸ். அதில் ஸ்டிக்கி தன்மை அதிகமாக இருக்கிறது. நீங்கள் கருப்பு கவுனியை மட்டும் 24 மணி நேரம் கருப்பு கவுனியை தான் சாப்பிடுங்க. யாரை கேட்டாலும் கருப்பு கவுனி, இதுதான் பிரபலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கருப்பு கவுனியுடைய மருத்துவ குணம் மெடிக்கல் ரெக்கார்டு கூட சொல்லப்படுகிறது. சில குணங்கள் அதில் ஆந்தோசைன் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மற்ற ரகங்களில்
அதிகம் ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. அந்த ரகங்களை ஏன் பயன்படுத்த இயற்கையில் நம்ம இயற்கை ரகங்களை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடல் உபாதைகள் மெல்ல மெல்ல குறைகின்றன. எடுத்தவுடனும் அலோபதி மாதிரி மெடிசன் வேல்யூ கிடையாது. இதுக்கு ஃபோக் மெடிசன் என்று சொல்வார்கள். நாட்டுப்புற மருந்துகள், நாட்டுப்புற வைத்தியங்கள். இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய முடியாத பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவங்கள். இது போன்ற அரிய மருத்துவ குணம் கொண்ட ரகங்கள் நம்மிடத்தில் எண்ணற்ற கிடைக்கின்றன. ஆனால் அதை விட்டுவிட்டு கருப்பு கவுனி மீது மோகத்தை செலுத்துவது என்பது ரொம்ப வருத்தமளிக்கிறது. நுகர்வோராய உங்களுக்கு இந்த பதிவை நான் இடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கருப்பு கவுனியை மட்டும் நீங்கள் நம்பி சென்றால் என்ன ஆகும் என்பதை பாருங்கள். உங்களுக்கு தூக்க மாத்திரை மட்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்தால் என்ன செய்யும் என்பதை பாருங்கள். அதுபோல தான் நீங்கள் கருப்பு கவுனியை தூக்கி கொண்டு அலைகிறீர்கள். கருப்பு கவுனியில் நீங்கள் ரெகுலர் உணவிற்கு கோதுமை மிக சிறந்த உணவாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். கோதுமை அரிசியை விட கோதுமையில் மிகப்பெரிய ரசாயனங்கள் 100க்கு மேற்பட்ட முறைகள் மரபணு மாற்றப்பட்டிருக்கிறது கோதுமையில். அதெல்லாம் எப்படி எதிர்ப்பாற்றலை தரும் என்பதை நீங்கள் யோசியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். தஞ்சையிலிருந்து இளந்தரையன்.